In this video, we are going to solve the questions given in 8th standard maths workbook under part 3, unit 5, geometry, worksheet number 11. First Roman letter, choose the best answer. First question, which type of triangle has only one median coincide with altitude? Answer is option B, isosceles triangle. Then second one, identify the property for the congruency of the triangle. So given triangles order congruency property என்னன்னு கேட்டிருக்காங்க. ரெண்டு ட்ரையாங்கிளை பாருங்கள். ஆங்கிள் ஏ அண்டு ஆங்கிள் எல் இஸ் ஈக்குவல். ஸோ ஆங்கிள் தென் நெக்ஸ்ட் வந்து சைடு ஏபி அண்டு சைடு எல்எம் டூ சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இந்த லைன் வந்து டினோட் பண்ணியிருக்கிறது வந்து ஈக்குவலுங்கிறது. ஸோ ஆன்சர் வந்து இதோட கான்க்ரூயன்சி வந்து சைடு. தென் நெக்ஸ்ட் வந்து இதோட ஆங்கிள் சி அண்ட் இதோட ஆங்கிள் என் வந்து ஈக்குவல். ஸோ அகெயின் ஆங்கிள் கான்க்ரூயன்சி. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, ஆங்கிள் சைடு ஆங்கிள். In a triangle PQR, if PQ square is equal to PR square plus RQ square, then its orthocenter always lies dash. Given triangle வந்து right angle triangle. அவங்க கொடுத்துருக்கிறது வந்து ஆங்கிள் வந்து க்யூவில் இருக்கும். ஸோ இங்கே வந்து 90 டிகிரி. தென் பி இங்கே நோட் பண்ணிக்கலாம் அண்ட் க்யூ இங்கே நோட் பண்ணிக்கலாம். அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பிக்யூ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர்க்யூ ஸ்கொயர். ஸோ ஹைபாட்னஸ் வந்து பிக்யூ ஸ்கொயர். அக்கார்டிங் டு பைத்தாகரஸ் தியரம் வந்து இந்த மாதிரி எழுதியிருக்காங்க. தென் இதோட ஆர்த்தோ சென்டர் வந்து எங்கே வரும்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, opposite vertex of the hypotenuse of triangle PQR. Fourth question, if triangle ABC is similar to triangle EDC, then the value of x is dash. இந்த ட்ரையாங்கிளும் இந்த ட்ரையாங்கிளும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இதை எப்படி எழுதிக்கலாம்னா ஏபி இந்த ட்ரையாங்கிளோட இந்த சைடு இஸ் ஈக்குவல் டு இந்த சைடு டிவைடட் பை இடி. தென் இந்த சைடு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ பிசி டிவைடட் பை சிடி, பிசி டிவைடட் பை சிடி. இப்போ வந்து வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏபி பக்கத்தில் எக்ஸ் இருக்குது, தென் இடி பக்கத்தில் வந்து 4 இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பிசி பக்கத்தில் வந்து 8 இருக்குது, தென் சிடி பக்கத்தில் வந்து 2 இருக்குது. ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸை மட்டும் லெஃப்ட் சைடில் வச்சுட்டு மற்ற வேல்யூஸ் வந்து ரைட் சைடு கொண்டு போகலாம். 8/2 ஆல்ரெடி இங்கே இருக்குது. தென் 4 இங்கே டினாமினேட்டரில் இருக்குது, இங்கே வரும்போது நியூமரேட்டருக்கு கன்வெர்ட் ஆகும். இப்போ செகண்ட் டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 2 1 is 2, 2 2 is 4. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 16. ஆப்ஷனில் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ 16 சென்டிமீட்டர். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. ஃபிஃப்த் கொஸ்டின், இன் அன் ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள் centroid, orthocenter, incenter and circumcenter are dash. Answer is option B, coincide with each other. Sixth question, statement 1, if two triangles have their corresponding angles are equal, then they are always congruent. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஆங்கிள்ஸ் வந்து சேமாக இருந்தால் கான்க்ரூயன்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து கான்க்ரூயன்சிக்கு அட்லீஸ்ட் ஒன் சைடாச்சு வேணும். ஸோ த கிவன் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். தென் செகண்ட் ஸ்டேட்மெண்ட், kite is one special quadrilateral whose opposite angles are equal. kite வந்து இப்படி ரொம்ப ஷேப் இருக்குமா? ஸோ இதோட ஆப்போசிட் சைட்ஸ் வந்து எப்போவுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் திஸ் இஸ் ட்ரூ அண்ட் திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, ஸ்டேட்மெண்ட் 1 ஃபால்ஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ட்ரூ. செவன்த் கொஸ்டின், ஸ்டேட்மெண்ட் 1, in a triangle ABC, a right angle at C, here the circumcenter is always midpoint of AB. ஸோ ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க, ரைட் ஆங்கிள் அட் சின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சி தான் வந்து 90 டிகிரி. தென் ஏ இங்கே டெனோட் பண்ணிக்கலாம், தென் பி இங்கே டெனோட் பண்ணியிருக்கலாம். ஸோ இங்கே சர்க்கம் சென்டர் வந்து ஏபியோட மிட் பாயிண்டில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இட் இஸ் ட்ரூ. ஸ்டேட்மெண்ட் 2, இன் சென்டர் ஆஃப் எனி ட்ரையாங்கிள் மே நாட் பி லை இன் த இன்டீரியர் ஆஃப் த ட்ரையாங்கிள்.
ஸோ ட்ரையாங்கிளோட சென்டர் வந்து இன்டீரியரில் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. Statement 1 is true and statement 2 is false. Second Roman letter, fill in the blanks. 8th question, the point of congruency which always lie in the interior of triangular dash. Answer is in center. Ninth question, a quadrilateral whose diagonals are intersect at right angle, it becomes either dash or dash. ஸோ ஒரு குவாட்ரிலேட்டரில் எடுத்துக்கலாம். அதோட டயக்னல்ஸ் வந்து இப்போது ஸ்கொயர் வந்து ஒரு குவாட்ரிலேட்டரல், அதோட டயக்னல்ஸ் வந்து இதுதான் டயக்னல்ஸு. அது ரைட் ஆங்கிளில் வந்து இன்டர்செக்ட் ஆச்சுன்னா என்னவா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. தட் இஸ் ரோம்பஸ் ஆர் ஸ்கொயர். ரோம்பஸ் அண்ட் ஸ்கொயருக்கு மட்டும்தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. 10th question, if PR is a diagonal of a rectangle PQRS, then triangle RQP is congruent to dash. ஸோ இப்போ ரெக்டாங்கிள் வந்து PQRS, இதோட டயகனல் வந்து PRன்னு கொடுத்துருக்காங்க. தென் ட்ரையாங்கிள் RPQ வந்து எதுக்கு கான்க்ரூயன்ட்னு கேட்டிருக்காங்க. ட்ரையாங்கிள் RPQ. ஸோ கான்க்ரூயன்ட்னா சேம் இதே மாதிரி இன்னொரு போர்ஷன் இருக்கும், அதாவது அப்பர் போர்ஷன் ஆஃப் த ரெக்டாங்கிள். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு PSR. ஆன்சர் இஸ் ட்ரையாங்கிள் PSR. ரெக்டாங்கிளோட இந்த போர்ஷனும் சேமாக இருக்கும். தட் இஸ் PQ இஸ் ஈக்குவல் டு SR. ஸோ இங்கே வந்து எழுதியிருக்கோம் SR. தென் RQயும் SPயும் சேமாக இருக்கும். RQ இஸ் ஈக்குவல் டு PS. ஸோ இந்த போர்ஷனும் சேம். தென் டயக்னல் வந்து போத் ட்ரையாங்கிள்ஸோட டயக்னலும் சேம். ஸோ ஆன்சர் வந்து ட்ரையாங்கிள் PSR. 11th question, in a triangle XYZ, P is the midpoint of XY and G is the centroid of a triangle. If GP is equal to 3 cm, then the length of ZP is dash. ஸோ ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க XYZன்னு. தென் அதோட மிட் பாயிண்ட் வந்து Pன்னு சொல்லியிருக்காங்க. தென் G is the centroid of the G வந்து சென்ட்ராய்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சென்ட்ராய்டு வந்து Gன்னு சொல்லியிருக்காங்க. சென்ட்ராய்டு எப்போவுமே வந்து ஒரு லைனை வந்து 2:1ங்கிற ரேஷியோவில் டிவைட் பண்ணும். தென் வந்து GP வந்து 3 cm கொடுத்துருக்காங்க. சென்ட்ராய்டு G இது, P வந்து 3 cm, GP வந்து 3 cm கொடுத்துருக்காங்க. தென் ZP இந்த ஹோல் லென்த் வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ZP இஸ் ஈக்குவல் டு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ப்ராப்பர்ட்டி தெரியும், சென்ட்ராய்டு வந்து ஒரு லைனை 2:1 டிவைட் பண்ணிக்கும். அப்போ வந்து இந்த பார்ட் ஜிபிங்கிற பார்ட் வந்து 3 cm, ZGங்கிற பார்ட் வந்து 2 × 3, தட் இஸ் 6 cm. அப்போ ZP தான் இப்போ நமக்கு தேவை. அப்போ ZP இஸ் ஈக்குவல் டு ZG ப்ளஸ் GP. ZGயோட வேல்யூ வந்து இப்போ ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் 6 cm, அண்டு GPயோட வேல்யூ வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 3 cm. ஸோ 3 cm ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். அப்போ 9 cm கிடைக்கும். ஆன்சர் இஸ் 9 cm. Then 12th question, only one diagonal measure is enough to construct a dash. Answer is square. Third Roman letter, match the following. 13th question, B into H. B into H na வந்து area of parallelogram. Answer is option 6 for 13th one. Next வந்து half into H into A plus B. That is formula of area of trapezium. Answer வந்து first option. 15th question, half into D1 into D2. Area of rhombus. Answer is option 7. Then 16th one, half into B into H. Answer is area of triangle. Option வந்து 5.
Then 17th one, half into d into h1 plus h2. Answer is option 2, quadrilateral. Then 18th one, length into breadth. Answer is option 4, rectangle. That is area of the rectangle. 4th Roman letter, short answer questions. 19th question, compare and tabulate the median and the perpendicular bisector in a scalene triangle. Answer, median. Median is drawn through the vertex of the triangle to the midpoint of the side opposite that vertex. So median na இப்போ triangle இருக்குன்னா வைங்க, இதுதான் vertex. Then இதோட ஆப்போசிட்டில் இருக்க சைடு வந்து இது, இந்த vertexக்கும் then இதோட midpointக்கும் ட்ரா பண்ணுற லைன் தான் மீடியன். இதே மாதிரி ஈச் வெர்டெக்ஸ் ஹேவ் ஒன் மீடியன். ஸோ இந்த வெர்டெக்ஸ் எல்லாமே வந்து ஸ்கெலன் ட்ரையாங்கிளில் வந்து கன்கரண்ட்டாக இருக்கும். அதான் வந்து செகண்ட் பாயிண்ட். மீடியன் ஆர் கன்கரண்ட் இன் ஸ்கெலன் ட்ரையாங்கிள். மீடியன்ஸ் ஆர் கன்கரண்ட் இன் ஸ்கெலன் ட்ரையாங்கிள். Next is perpendicular bisector. Perpendicular bisector is drawn in the midpoint of the line segments in a triangle. ஸோ perpendicular bisector வந்து ட்ரையாங்கிளோட மிட்பாயிண்டில் தான் ட்ரா பண்ணுவாங்க. இப்போ வந்து ஏபிசிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள், ஏபிங்கிறது வந்து லைன் செக்மெண்ட், இதோட மிட்பாயிண்டில் தான் வந்து பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் வந்து ட்ரா பண்ணுவாங்க. தென் செகண்ட் பாயிண்ட், இன் ஸ்கெலன் ட்ரையாங்கிள் பெர்பெண்டிகுலர் பைசெக்டர்ஸ் ஆஃப் த சைட்ஸ் ஆர் கன்கரண்ட். ஸோ ஸ்கெலன் ட்ரையாங்கிளில் வந்து ஒவ்வொரு சைடுக்கும் ட்ரா பண்ணுற பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் வந்து கன்கரண்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த கம்பேரிசன். 20th question, why AAA property is not true for any triangular congruency? Answer, angle property is not true for any triangular congruency. If two triangles are congruent, then their corresponding parts are congruent. This is called CPC-TC. So the angles alone cannot define the congruency. 21st question, the congruent triangles will have equal area and equal perimeter. Give one example. ஸோ கான்கிரியன்ட் ட்ரையாங்கிளுக்கு வந்து ஈக்குவல் ஏரியா அண்டு ஈக்குவல் பெரிமீட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஏபிசி இது வந்து மிட் பாயிண்ட்டு, தட் இஸ் ஓ. ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிளோட இந்த சைடும் ஈக்குவலாக இருக்கும். தென் ஆங்கிள் இங்கே 90 டிகிரி, தென் இதுவும் 90 டிகிரி. இங்கே ஆங்கிள் 90 டிகிரியாக இந்த லைனை செப்பரேட் பண்ணும்போது, மிட் பாயிண்டில் செப்பரேட் பண்ணும்போது இந்த சைடும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த ட்ரையாங்கிள் வந்து சைடு ஆங்கிள் சைடு கான்க்ரூயன்சி. ஸோ இந்த கான்க்ரூயன்ட் ட்ரையாங்கிளுக்கு இப்போ ஏரியா அண்ட் பெரிமீட்டர் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். ஃபஸ்ட்டு இந்த ஏஓசி இல்லை சிஓஏங்கிற ட்ரையாங்கிளுக்கு வந்து ஏரியா ஃபைண்ட் பண்ணலாம். ஆங்கிள் வந்து ஓ இருக்கிறதுனால சிஓஏன்னு எடுத்துப்போம். ஸோ சிஓஏ which is equal to half into b into h. இங்கே half போட்டிருக்கேன். தென் b வந்து இதில் OA, தென் h வந்து OC into OC. தென் அதே மாதிரி இந்த சைடுக்கு பார்த்தீங்கன்னா OA is equal to OB. தென் OC வந்து ரெண்டுக்குமே ஈக்குவல். OC is equal to OC. எந்த ட்ரையாங்கிளில்? ட்ரையாங்கிள் COBயில். ஹென்ஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் COA is equal to COB. Then perimeter of triangle find பண்ணணும். Perimeter of triangle
சேம் ட்ரையாங்கிள் COA வந்து எடுத்துக்கலாம். COA எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட பெரிமீட்டர்னா என்ன, ஆல் சைட்ஸ், சம் ஆஃப் ஆல் சைட்ஸ். ஸோ CO ப்ளஸ் OA ப்ளஸ் AC. இப்போ சேம் வந்து இந்த சைடில் இருக்க ட்ரையாங்கிள் பாருங்கள், OA இஸ் ஈக்குவல் டு OB. ஸோ OB தென் OCயும் COவும் ஈக்குவல், ரெண்டுக்கும் ஒரே லைன் தான் இருக்கனால ஸோ அதுவும் ஈக்குவல். CO ப்ளஸ் OB ப்ளஸ் தென் என்ன AC, இந்த லைனும் இந்த லைனும் வந்து கண்கரன்னு கொடுத்துருக்கோம். ஸோ AC இஸ் ஈக்குவல் டு BC. இது எங்கே, ட்ரையாங்கிள் COBயில். ஸோ போத் ஆர் ஈக்குவல், ரைட்? ஹென்ஸ் perimeter of triangle COB is equal to COA. Second question, PQRS is a parallelogram and SRMN is a square. Prove that triangle PSN and triangle QRM are congruent triangles. ஸோ PQRSங்கிறது வந்து parallelogram கொடுத்துருக்காங்க, தென் SRMNங்கிறது வந்து ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அப்போது PSN அண்ட் QRMங்கிறது வந்து congruent triangles-னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க, parallelogram ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். இன் parallelogram PQRS, parallelogramல ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவல். இந்த சைடு ஈக்குவல்னா இந்த சைடு ஈக்குவல், தென் இந்த சைடு ஈக்குவல்னா இந்த சைடு ஈக்குவல். ஸோ ட்ரையாங்கிளில் வந்து எந்த சைடு கவர் ஆகுதுன்னு பார்க்கலாம். பிஎஸும் QRும் வந்து கவர் ஆகுது. ஸோ PS இஸ் ஈக்குவல் டு QR. இது வந்து சைட் கான்க்ரூயன்ட். தென் ஸ்கொயர் எடுத்துக்கலாம். ஸ்கொயர் வந்து SRMN. ஸோ இன் ஸ்கொயர் SRMN சைட்ஸ் வந்து ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ட்ரையாங்கிளில் கவர் பண்ணுற சைட்ஸ் வந்து SN அண்ட் RM. ஸோ NS அண்ட் MR இஸ் ஈக்குவல். ஸோ இது வந்து சைட் கான்க்ரூயன்ட். இப்போ டூ சைட்ஸ் வந்து ஈக்குவல்னு ஃபைண்ட் பண்ணிட்டோம். தென் தேர்ட் சைடு ஆல்சோ ஈக்குவலாக தான் இருக்கும். ஒரு ஸ்கொயர் அண்ட் parallelogram கவர் பண்ணுற தேர்ட் சைடு வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ தென் NP இஸ் ஈக்குவல் டு MQ. தேர்ட் சைடு ஆஃப் ட்ரையாங்கிள் எது, NQ அண்ட் MQ. ஸோ இதுவும் ஈக்குவல் தான் வரும். ஸோ NP இஸ் ஈக்குவல் டு MQ, சைட் கான்க்ரூயன்ட். ரைட், ட்ரையாங்கிள் PSN அண்ட் QRM ஆர் கான்க்ரூயன்ட். 23rd question, in the given diagram are the triangles are congruent, justify your answer. given diagramல triangles வந்து congruent-ஆன்னு கேட்டிருக்காங்க, ஆன்சரை ஜஸ்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ட்ரையாங்கிள் ABD பார்க்கலாம். ட்ரையாங்கிள் BADன்னு எடுத்துக்கலாம், ஓகேவா? BAD அண்டு இந்த ட்ரையாங்கிள் DACன்னு எடுத்துக்கலாம், AC. இதில் BAவும் CAவும் ஈக்குவல், ஒன் லைன் டினோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது போத் ஆர் ஈக்குவல். BA இஸ் ஈக்குவல் டு CA. இது வந்து சைடு கான்க்ரூயன்ட். தென் இதில் ஆங்கிள் A அண்டு இதுலேயும் ஆங்கிள் A வந்து ஈக்குவல். ஸோ இது வந்து ஆங்கிள் கான்க்ரூயண்ட்டாக இருக்குது. இப்போ ஆங்கிள் வந்து டூ சைட்ஸை வந்து ஈக்குவலாக செப்பரேட் பண்ணுது. ஸோ இந்த BDயும் CDயும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ BD இஸ் ஈக்குவல் டு CD. இது வந்து சைடு. ஆன்சர் இஸ் சைடு ஆங்கிள் side congruency. Triangle BAD and triangle DAC are congruent triangles.